வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டு பூஜை ரூம் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதாங்க வந்து பூஜை ரூமு. இது இன்னொரு பெட்ரூமில் இந்த இடம் இருக்குது. சின்னதாக பூஜை ரூம்னே இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து பூஜை ஸ்டாண்டு வச்சுருக்கேன். பூஜை ஸ்டாண்டு வச்சு அதில் வந்து சாமி ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன். நான் ஒன்றும் பின்னாடி ஜன்னல் திறக்க முடியாது. இங்கே தான் கரெக்டாக இவங்க செட் ஆகிடுவாங்க. அதனால் இங்கேயே வச்சிட்டேன். கிழக்கு பார்த்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இது வந்து சாய்பாபா ஃபோட்டோ. தாங்க எங்கள் பூஜை ரூம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எங்கள் குலதெய்வம் வச்சுருக்கேன், மேற்காவ நாச்சியார். இங்கே வந்து மாங்காட்டு அம்மன் வச்சுருக்கேன். இவங்க வந்து மாங்காட்டு அம்மன். மேற்காவ நாச்சியார் எங்கள் குலதெய்வம். அவங்களுக்கு தண்ணி வைக்கணும்னு ஒரு சொம்பில் தண்ணி வச்சுருக்கேன். இவர் வந்து பெரியாண்டவர். பெரியாண்டவருக்கு தான் எங்கள் இதுவில் வந்து மொட்டை அடிப்போம். இவர் வந்து பெரியாண்டவர். இங்கே வந்து கோமாதா வச்சுருக்கேன் ஃபோட்டோ. இது வைக்கணுன்னாங்க வச்சுருக்கேன். கீழே எனக்கு பிடிச்ச பிள்ளையார். இந்த பிள்ளையார் மனையில் வந்து சாய்பாபா, முருகர் வேலு, இதில் வந்து சின்ன படி வச்சு இதில் வந்து அன்னபூர்ணி வச்சுருக்கேன். இது உப்பு கண்டிஷ்டி படாமல் இருக்க உப்பு வச்சுருக்கேன். இது ராஜ அலங்காரம் முருகர். இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து கனவுல வந்ததுனால இந்த ராஜ அலங்காரம் முருகர் வந்து வாங்கி வைக்கணுன்ட்டு அதை வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து பைரவர் இல்லை சாரி குபேரன். குபேரன் கோயில் வண்டலூரில் இருக்குது. அங்கே போகும்போது இந்த குபேரன் வாங்கினது. இது பெருமாள் கோயிலுக்கு திருப்பதி போகும்போது பெருமாள் வாங்கினது. இது குபேரனுக்கு முன்னாடி நான் காசு வச்சுருக்கேன். சில்லறை எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். காமாட்சி அம்மன் விளக்கு 2 வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இங்கே வந்து எல்லா கடவுளும் பெருமாள், லக்ஷ்மி, பிள்ளையார், சரஸ்வதி, முருகர் இவங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி. கீழே தான் வந்து நான் அதை இது குங்குமம், மஞ்சள், எண்ணெய், ஊதுவத்தி எல்லாம் இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். குத்து விளக்கு இங்கே 2 வச்சுருக்கேன். கீழே தான் வந்து எதனா படைக்கணுன்னா கீழே நாங்கள் வந்து கீழே தான் இலை போட்டு நாங்கள் படைப்போம். இங்கே தான் இலை போட்டு படைப்போம். தீபாரத்தனை எல்லாம் இங்கே தான் காமிப்போம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.